வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்த எப்போதும் சொல்கிற மாதிரி தான். ஸோ லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பரப்பதில் லக்னத்துக்கு பார்க்குறது ஒரு 90% பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ எனக்கு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுப்போமே, நான் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களது ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கும், அதுதான் லக்னம். அது என்ன ராசின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பலன் பாருங்கள். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசி பலன் பார்க்கும்போதே சொல்லும்போதே சொல்லுவேன், இந்த திசை, இந்த புத்தி, இந்த அந்தரம் நடக்கணும், இந்த மாதிரி பலன்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் 6ல் இருக்கும்போது வந்து வேலையில் வந்து ஒரு பெரும்பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மட்டும் 8ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் நெருக்கடிகளும் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தேவையில்லாத வந்து வேலை செய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் பெரும் பணம் வருமானா பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, வைத்தறிச்சல் வந்து மற்ற வந்து நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. மற்றபடி 2ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ல் இருக்கிறது. வாய் வச்சுன்னு சும்மா இருக்கணும். ஸோ ஏதோ வந்து ஏடாவிடமாக பேசக்கூடாது. குடும்பத்தில் வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசி அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கணும் போது, துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசை புத்தி ஆந்திரம் நடக்கணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 3ஆம் அதிபதியான குரு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து ஆட்சி பலத்தோடு சுக்கிரனோட உச்சமான சுக்கிரனோட இருக்கும்போது உங்களது முயற்சிகள், பிரயாணங்கள், சிறுதூர பிரயாணங்களால் ஒரு பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும், அதே நேரத்தில் வந்து வேலையிலும் வந்து ஒரு பெரும் பணம் வரும். ஸோ அதே நேரத்தில் வைத்தறிச்சலில் வந்து சில பேர் வந்து போட்டு கொடுக்கறது, டென்ஷன் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸும் இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடங்களில். மற்றபடி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ வைத்தறிச்சல் வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, இது வந்து துலா லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கணும், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி. ஸோ 5ல் வந்து சனி புதன் சூரியன் 3 கிரகங்கள் ஒன்றா இருக்குங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னும் போது, உங்களுக்கு 1 10ஆம் அதிபதியான புதன் அவர் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கிறதோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, கொஞ்சம் அப்பா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ 5ல் வந்து 3 கிரகங்கள் வந்து பசங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்களாங்கிற எண்ணங்களும் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள், பசங்களுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருக்க வேண்டிய விஷயங்களாக தான் இருக்குது. ஸோ இது யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போது, ஸோ இது வந்து துலா லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து சூரிய தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுவும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய விரயங்கள் வரும். அதே நேரத்தில் வந்து புதன் தசை சம்மந்தமானவர்கள், அதாவது துலா லக்னமாக இருந்து புதன் தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, பசங்களுக்குனால வந்து கொஞ்சம் அலைச்சல் வருவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் இருக்கிறது வந்து 8ஆம் அதிபதியாகவும் சுக்கிரன் வந்து அங்கே இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு, வேலை செய்கிற இடங்களில் பெரும் பணம் பொருளும், அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக பார்த்துக்குங்க. யாராச்சும் வந்து திருடுவதற்காகவோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு உங்களை வந்து டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இதை வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும் போது, துலா லக்னமாக இருந்து குரு தசை புத்தி அந்த நடக்கணும், சுக்கிர தசை புத்தி அந்த நடக்கணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அதை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9. ஸோ 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதியும் அவரே வந்து 5ல் இருக்கும்போது பிரயாணங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு லெவலில் வந்து முன்னேறுவது, குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள், குழந்தைகளுடைய உயர்கல்வி சம்மந்தமான விஷயங்கள், அவங்க ஒரு பிரயாணப்பட்டு ஒரு பெருசாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுலையும் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கணவன் மனைவி உறவில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது, 7ஆம் அதிபதி வந்து 7ல் வந்து ராகு ரொம்ப ஈகோ நிறையா வரும். ஸோ நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஒரு கிளாஷஸ் வர்றது, நீ என்ன பெரிய ஆளா, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற, அந்த மாதிரிலாம் வந்து பேசிப்பீங்க. ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது, துலா லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க. நாங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, யாருக்கு இந்த திசை நடக்குதோ அவங்க மட்டும் அலர்ட் ஆத்துக்குங்க.
மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெருத்த லாபங்கள், பெரிய உங்களுக்கு லாபங்களை நோக்கி நீங்கள் வந்து செலுத்திங்க. ஸோ இதனால் நல்ல லாபங்கள் வரும். பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், சுற்றுலா பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்த சூரிய திசை புத்தி அந்த நடக்கிறவங்க ஒரு ஆன்மீக பயணம் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமையும். ஸோ குழந்தைகளோட சந்தோஷமாக குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை வந்து மனதார பண்ணணும். ஸோ ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒன்று மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ சிறப்பான பலன்களாக இருக்குது. ஸோ டிப் ஆஃப் த வீக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போனால் கொஞ்சம் இடவடமான சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்திலிருந்து 6ல் சந்திரன் இருக்கும், இல்லை 8ல் சந்திரன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 6, 8ல் சந்திரன் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது தான் விஷயமே. சார் எனக்கு உடனே வந்து எல்லோரும் ஜாதகத்தோட பார்த்து எனக்கு லக்னத்தில் 5ல் இருக்குது, அப்பா பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். ஸோ 6, 8ல் இருக்கவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உங்கள் பசங்க ஜாதகத்துலேயும் அப்படி இருந்ததுன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்றது தான் இப்போ சொல்ல போகிறோம். எந்த லக்னத்துக்கும் 6, 8ல் வந்து சந்திரன் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காதுங்க. ஏன்னா என்ன பண்ணுவான்னா நோண்டிக்கிட்டே இருக்கிறவன் மற்றவனை இவன் என்ன பண்ணுறான் இதெல்லாம் பண்ணுறவங்களாம் இவங்க தான். என்னென்னா மற்றவனை குறை கண்டுபிடிக்கிறது, மற்றவனை போட்டு கொடுக்கறது, என்ன இந்த மெசேஜ் அனுப்புறது, இந்த பொருளை கிளப்புவாங்களே, இதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. அந்த 6, 8 இருக்கிறவங்க தான் இந்த பொருளை கிளப்புற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது. சில கிரகஸ்தர்களுக்கெல்லாம் வந்து மனைவியே இப்படி அமைஞ்சிட்டானா என்ன பண்ணுவான், முடிஞ்சுது, அவன் ஸ்டோரி முடிஞ்சுது, வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா காலையில் எந்திரிக்கிறான்னு நினச்சிப்போமே, இப்போ ஒரு மனைவி வந்து 6, 8ல் அவங்களுக்கு சந்திரன் இருக்குது அப்படின்னும் போது அவன் எந்திரிச்சு பல்லு தேய்க்கலான்னு போவான், ப்ரெஷ் எடுக்கிறான்னு வச்சுப்போம். பேஸ்ட் எடுக்கும்போதே அங்கேருந்து ஒரு குரல் ஒரு மனைவி என்ன அப்படின்னும், இல்லைம்மா பல்லு தேய்க்கிறேன்னு, அது உன் ப்ரெஷ்ஷான முதல்ல பாரு அடிடும், நல்ல மரியாதையாக இருக்கும். அது கேட்கும்போது காலையில் அவனுக்கு தேன் பஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைம்மா என் ப்ரெஷ்ஷு தான், இல்லை நீ தூக்க கழகத்தில் மாற்றி தேய்ச்சின்னு சொல்லி ஏதாச்சும் ஏடாக்கூடமாக பேசும் பாருங்கள், அதில் ஏறும். சரி அதை தான் முடிச்சுட்டு காப்பி குடிக்க வரான்னு வச்சுப்போம். காப்பி குடிக்கும்போது காப்பி அப்படின்னு காப்பியை குடிச்சிட்டு சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்கு, எல்லாம் அது போதும் போ, உன் மூஞ்சிக்கு அது போதும். ஸோ இந்த டயலாக்லாம் கேட்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் பொங்கும் பாருங்கள் காலையில். அதுதான் அது அந்த வரத்தை வாங்கிட்டு வர்றது வந்து 6, 8 சந்திரன் இருக்கலாம். அதே மாதிரி இவெல்லாம் வேலைக்கு போகிறான்னு வைங்களேன், அது 6, 8ல் இருக்கவங்க ஒரு வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவெல்லாம் என்ன பண்ணுவாங்கிறீங்களா, உட்காந்து நீங்கள் ஃபைல் பார்க்குறான்னு வைங்களேன், அவன் ஃபைலை பார்க்க மாட்டான். இவன் பற்றியா ராஸ்கல் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கான், இவன் ஃபைலை பார்க்குறான், இந்த வரேன்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு மொபைல் பண்ணி வந்து இந்த நம்ம பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்துலலாம் வந்து சில பேர் படம் பார்த்துருந்தாங்க, பலான படம் பார்த்தது, கண்ட பாட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் வந்து ஒருத்தர் பின்னாடியிலேருந்து ஒருத்தர் எடுத்தான் பார்த்தீங்களா, அவன் தான் இவன். புரியுதுங்களா? போட்டு கொடுக்குறதுக்குன்னே வசமாக பிறந்தவங்க இவங்க தான். ஸோ இந்த 6, 8ல் சந்திரன் இவனும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டான், மற்றவனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்க விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு வைங்களேன், உஷாராக இருந்துக்குங்க. இதுங்கிட்ட எஸ்கேப் ஆகிறதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவன் உள்ள ஒரு திருமண வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, திருமண வீட்டுக்குள்ளே போனான்னு வைங்களேன், போய் பார்த்தானா பொண்ணு நல்லா இருக்கா, பையன் நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கியா அப்படின்லாம் பார்க்க மாட்டான். இப்படி பார்ப்பான், பார்த்துட்டு அவனுக்கு மட்டும் மைன்யூட்டாக தெரியும், வாய் கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்வான். அதுக்கப்புறம் பொண்ணுக்கிட்ட வருவான், போய் இவனை கிடச்சான், பல்ல பார்த்தாலே சரியில்லையாப்பா, பல்லு எடுப்பாக இருக்கு, இந்த அம்மா கல்யாணத்துக்கு போனியா ஆசீர்வாதம் பண்ணேன் விட்டதை விட்டுட்டு இப்படி போட்டு வரும். அதுக்கப்புறம் இங்கே பொண்ணோட அப்பாவும் செலவு பண்ணிட்டு இவ்வளோ பொண்ணோட அப்பாவும் அம்மாட்டையும் வருவாங்க, நம்ம சாப்பாடு நல்லா இருந்தது, சாப்பாடெலாம் நல்லா இருந்தது, யார் சமையக்காரன்னும், இல்லைங்க பெரிய ஆள் தாங்க அவரு தாங்க பண்ணாருன்னு. இவனெல்லாம் நம்பி நீ சமய பொறுப்பை கொடுத்திய, என்ன பண்ணி தொலைச்சிருக்கான் தெரியுமானோ, என்னவா பண்ணா, சரி நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்கு அதை பேசணும்னு சொல்லிட்டு போயிடுவோம். இவன் பிச்சுப்பான், இது சொல்லிட்டு போகிற 2 வாரத்தில் அவன் காலி. ஸோ கோடிக்கணக்கில் போட்டு கல்யாணம் பண்ணுறவனை நிம்மதியை கெடுக்கிறது, வீட்டில் வந்து குட்டை போடுறது, வாரத்துக்கு ஒரு 4 நாள் சண்டை போடுறதெல்லாம் வந்து இவங்களுக்கு தானாக வரும். இது வந்து இவங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டாங்க, மற்றவனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான். லக்னத்தில் இருந்து 6ல் சந்திரன் இருக்கவங்க, லக்னத்துலேருந்து 8ல் சந்திரன், இந்த 8ல் சந்திரன் இருக்கலாம் இருக்குவீங்க, அவனுக்கு வந்து நீங்கள் மலையே அப்படியே தங்கத்தால் இழைச்சி ஒரு நாக்காளி போட்டு, கண்ணு நீங்கள் உட்காந்து உனக்கு என்ன வேணும் கை தட்டினா கிடைக்கணும் போது, என்னத்த நாக்காளி தங்க நாக்காளி, சரி அங்கே தூங்கும்போதே நல்லா இருந்தேன்னுவான்.
ஸோ அந்த மாதிரி கடுப்பேற்றார் மயில் ஆடுங்கிற மாதிரியான கேரக்டர் தான் இது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க. நிறைய பேர் இருக்காங்க, நான்லாம் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் டிப் ஆஃப் தி வீக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நல்லாவே இருக்கட்டும், நல்லதாகவே நடக்கட்டும் சொல்லிட்டு நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.